நான் சாவித்ரி. இரவில் தாகத்தின் காரணமாக சமையலறைக்கு சென்று தண்ணீர் குடித்தது இவ்வளவு பெரிய குற்றமாக மாறும் என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. இன்று என்னுடைய சொந்த வீட்டிலேயே என் மருமகள்கள் என்னை ஒரு திருடி என்று நிரூபித்து விட்டார்கள். என் மகன்களோ என் முன்னால் நின்று கொண்டு தங்கள் மனைவிகளுக்கு பயந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவிற்கு லாயக்கற்றவர்களாக இருந்தார்கள். இதையெல்லாம் நினைத்துத்தான் நான் அழுது கொண்டிருந்தேன். அப்போது என் 2 மருமகள்களும் வந்து என்னுடைய பொருட்கள் அனைத்தையும் எடுத்து அங்குமிங்கும் வீசி எறியத் தொடங்கினர். மேலும் சொல்லுங்க, நீங்கள் திருடிய பணத்தை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அவர்களிடம் ஏதோ சொல்ல முயன்றபோதே திருட்டுப் பழி தாயின் இதயத்தை உடைத்துவிட்டது. சாவித்திரிஜி இரவின் சோர்வு காரணமாக இன்னும் சரியாக எழுந்திருக்கக்கூட இல்லை. அதற்குள் திடீரென்று அவருடைய மூத்த மருமகள் காஜல் எவ்வித தயக்கமும் இன்றி அறைக்குள் நுழைந்தாள். அத்தைஜி, உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கமாக இல்லையா? நீங்கள் இவ்வளவு கேவலமாக இறங்கிவிடுவீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. சாவித்திரிஜி அவளுடைய பேச்சைக் கேட்டு ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தார். இப்போது நான் என்ன செய்துவிட்டேன் மருமகளே, நீ என்னை இந்த அளவிற்கு பேசுகிறாய் என்று அவர் மெதுவாக கூறினார். அதற்கு காஜல் மிகவும் கிண்டலான தொனியில் தன் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு கண்களை பெரிதாக்கிக் கொண்டே கூறினாள், நீங்கள் செய்கிற வேலை அப்படி இல்லையென்றால் அதிகாலையிலேயே இங்கு வந்து உங்களுடன் மல்லுக்கட்ட எனக்கு ஒன்றும் ஆசையில்லை. இதோ பாருங்கள் அத்தைஜி, நான் உங்களிடம் நேரடியாகவே கேட்கிறேன். எனக்கு விஷயத்தை சுற்றி வளைத்து பேசி பழக்கமில்லை. சாவித்திரிஜி மேலே ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் காஜல் அவளை பாதியிலேயே தடுத்துப் பேசினாள். நீங்கள் இரவில் சமையலறைக்குச் சென்றீர்கள் அல்லவா? முதலில் அதை என்னிடம் தெளிவாகச் சொல்லுங்கள். அதற்கு சாவித்திரிஜியாம் என்று தலையசைத்து, ஆமாம் மருமகளே, எனக்கு தாகமாக இருந்தது. என் அறையில் இருந்த ஜாடியில் தண்ணீரும் இல்லை. அதனால்தான் தண்ணீர் எடுப்பதற்காகச் சென்றேன் என்றார். இதைக் கேட்டதும் காஜல் சத்தமாக கத்தினாள், திவ்யாவின் அப்பா, சீக்கிரம் இங்கே வாருங்கள். பாருங்கள் உங்கள் அம்மாவின் லட்சணத்தை. விபா, நீயும் இங்கே வா. காஜல் இப்படி கத்துவதைக் கண்டு சாவித்திரிஜி பயந்த குரலில், மருமகளே, அப்படி நான் என்னதான் செய்துவிட்டேன் என்று எல்லோரையும் இப்படி சத்தம் போட்டு இங்கே கூட்டுகிறாய் என்றார். காஜல் கோபத்துடன் மேலும் சத்தமாக, இப்போது எல்லாரும் வரட்டும், அப்புறம் நானே உங்களுக்கு சொல்கிறேன் என்றாள். அவளுடைய உரத்த குரலைக் கேட்டு அவளுடைய கணவன் தீரஜும் கொழுந்தியாள் விபாவும் நிகிலுடன் அறைக்குள் வந்தனர். தீரஜ் உள்ளே வந்ததும் கோபத்துடன், என்ன ஆயிற்று? அதிகாலையிலேயே ஏன் இவ்வளவு சத்தம் போடுகிறாய் என்றான். அவனுடைய தம்பியும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, ஆமாம் அண்ணி, சொல்லுங்கள், அப்படி என்ன விஷயம் நடந்துவிட்டது? எதற்காக எங்களை இப்படி சத்தம் போட்டு அம்மாவின் அறைக்கு வரவழைத்தீர்கள் என்றான். அப்போது காஜல் சத்தமாக, நீங்களே பாருங்கள். நான் கேட்க நினைப்பதெல்லாம் ஒன்றுதான். நம் அத்தைஜி நள்ளிரவில் ரகசியமாக சமையலறைக்கு ஏன் சென்றார் என்றாள். சாவித்திரிஜி இந்த வார்த்தைகளைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தார். அவர், நான் ரகசியமாகச் செல்லவில்லை மருமகளே. எனக்கு தாகமாக இருந்தது. ஜாடியில் தண்ணீர் இல்லை. அதனால்தான் சமையலறைக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றேன் என்றார். அடடா, தண்ணீர் எடுக்கச் சென்றீர்களா அல்லது சமையலறையில் நோட்டம் இடச் சென்றீர்களா? இதைக் கேட்ட தீரஜ் தன் புருவங்களை சுருக்கிக் கொண்டு, காஜல், அம்மா தண்ணீர் எடுக்க மட்டும்தான் சென்றார். இதில் இவ்வளவு பெரிய ரகளையை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்றான். ஆனால் காஜல் எங்கே நிறுத்தப் போகிறாள்? அவள் மேலும் உரத்த குரலில், தண்ணீர் எடுக்கச் சென்றிருந்தால் தன் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்திருக்க வேண்டியதுதானே? பிறகு ஏன் சமையலறைக்கு சென்று சுத்தம் செய்யத் தொடங்கினார் என்றாள். இதைக் கேட்ட காஜலின் கொழுந்தியாள் விபாவும் தன் அக்கா காஜலின் பேச்சிற்கு ஆமாம் சாமி போடுவது போல், நிச்சயமாக அக்கா, அத்தைக்கு ஏன் இரவில் சுத்தம் செய்யும் ஆசை வருகிறது என்று தெரியவில்லை என்றாள். இதுவரை அமைதியாக இருந்த நிகில் எரிச்சலுடன், ஏன் அண்ணி, இதில் இவ்வளவு கோபப்பட என்ன இருக்கிறது? அம்மா சில பாத்திரங்களை கழுவி வைத்திருந்தால் அதில் என்ன தவறு செய்துவிட்டார் என்றான். அட, உங்களுக்கு தெரியாது கொழுந்தனாரே, சுத்தம் செய்யும் விஷயம் வரை கூட பரவாயில்லை. ஆனால் நான் சமையலறையில் 5000 ரூபாயும் வைத்திருந்தேன். அதையும் உங்கள் அம்மா சுத்தம் செய்துவிட்டார், எடுத்துவிட்டார். இவருக்கு பணம் தேவைப்பட்டிருந்தால் வாய் திறந்து என்னிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த வயதில் திருடுவது இவருக்கு அழகா? காஜலின் இந்த வார்த்தை ஒட்டுமொத்த சூழ்நிலையையும் மேலும் ஆபத்தானதாக மாற்றியது. வீட்டில் சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள். சொல்லுங்கள், அவர்கள் இவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்வார்கள்? அத்தைஜி, உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் உண்மையிலேயே மிகவும் சோர்வடைந்து விட்டேன். அவள் தன் புடவையின் முந்தானையை இடுப்பில் இறுக்கமாகச் சொருகிக் கொண்டு தன் மாமியாரை முறைத்து பார்க்கத் தொடங்கினாள். சாவித்திரிஜி தன் வாழ்நாளில் இப்படிப்பட்ட அவமானத்தைக் கண்டு கண்கள் கலங்கினாள். அவருடைய கண்ணீர் பெருகியோடியது. அவர் நடுங்கும் உதடுகளுடன், மருமகளே, என் மீது இவ்வளவு பெரிய பழியை போடுவதற்கு முன்பு ஒரு முறையாவது யோசித்திருக்கக் கூடாதா? நான் ஏன் உன்னுடைய பணத்தை எடுக்கப் போகிறேன்? எனக்கு பணத்தை வைத்து என்ன வேலை?
நான் யாருடைய பணத்தையும் எடுக்கவில்லை என்றார். இதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த தீரஜ் கோபத்துடன், அட அம்மா, நீ பணத்தை எடுத்திருந்தாலும் அதை நேரடியாக சொல்ல வேண்டியதுதானே? ஏன் அதிகாலையிலேயே இவ்வளவு பெரிய ரகளையை உண்டாக்குகிறாய் என்றான். மகன் வாயிலிருந்து இதை கேட்ட சாவித்திரிஜியின் கண்கள் அதிர்ச்சியால் மேலும் விரிந்தன. எந்த மகனை வளர்ப்பதற்காக அவள் தன் வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்தாளோ, இன்று அவனேயே அவள் மீது திருட்டுப்பழி சுமத்திக் கொண்டிருந்தான். சாவித்திரிஜியின் கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்தோடிக் கொண்டிருந்தது. அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் தன் இளைய மகன் நிகிலின் பக்கம் பார்த்தார், அவன் தனக்கு ஆதரவாக ஏதேனும் பேசுவான் என்று. ஆனால் நிகிலோ, அவன் அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தான். முந்தைய பகுதியைப் போலவே இதிலும் ஒரு வார்த்தை கூட குறையாமல் அதே நீளத்திலும் உணர்ச்சியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவனுடைய கண்களில் தன் தாய்க்காக எந்தவொரு சொந்தமும் இருக்கவில்லை, எந்தவொரு இரக்கமும் இருக்கவில்லை. அப்போது காஜல் கோபத்துடன் ஒரு பெருமூச்சு விட்டு கேலியாக கூறினாள், இப்போது இப்படி பொய்க்கண்ணீர் வடிப்பதால் என்ன பயன் அத்தை? அந்த பணத்தை நீங்கள்தான் திருடினீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த வீட்டிலிருந்து கொண்டு உங்களுக்கு சாப்பாட்டிற்கு என்ன குறைச்சல்? அப்படியிருந்தும் உங்கள் பேராசை மட்டும் முடிவுக்கு வருவதாகவே தெரியவில்லை. நிகிலும் இந்த வார்த்தைக்கு தலையசைத்து, ஆமாம் அண்ணி, நீங்கள் சொல்வது சரிதான். இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அம்மா, உங்களிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுதாவது தயவுசெய்து உண்மையைச் சொல்லிவிடுங்கள் என்றான். இதையெல்லாம் கேட்டதும் சாவித்திரி அம்மாளின் இதயம் உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கிப் போனது. அவர் நடுங்கும் கைகளால் தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு தழுதழுத்த குரலில், நிகில் மகனே, நீயும் என்னைப் பற்றி இப்படித்தான் நினைக்கிறாயா? நான்தான் அந்த பணத்தை திருடினேன் என்றார். அதற்கு நிகிலும் ஒரு கணம் தன் தாயை பார்த்துவிட்டு பிறகு தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அம்மா, நீங்கள் எடுக்கவில்லை என்றால் பிறகு அந்த பணம் எங்கே போனது? வீட்டிற்குள் வெளியிலிருந்து யாரும் வருவதில்லையே. இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் சாவித்திரி அம்மாளுக்கு தலை சுற்றத் தொடங்கியது. அவருக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. இதே வீட்டில் பிறந்து இதே வீட்டில் வளர்ந்து ஆளான மகன்களுக்கு இன்று தன் சொந்தத் தாயின் மீது நம்பிக்கை இல்லை. தலை சுற்றல் காரணமாக அவருடைய கால்கள் தடுமாறிய போது அவர் அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்து கொண்டு மெதுவாக கூறினார், நீங்கள் எல்லாரும் இப்படித்தான் நினைக்கிறீர்கள் என்றால் சரி. இனி இதற்கு மேல் என் தரப்பு நியாயத்தை விளக்க நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். காஜல் தன் முகத்தை சுளித்துக் கொண்டு, பார்த்தோமல்லவா, பொய் பிடிபட்டவுடன் இப்போ விளக்கமளிப்பதையும் நிறுத்திவிட்டார். சரி, கிளம்புங்கள், நமக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு கோபத்துடன் காலை உதைத்துக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். மற்ற அனைவரும் தத்தமது அறைகளுக்கு திரும்பினர். சாவித்திரி அம்மாள் தன் இடத்திலேயே அமர்ந்திருந்தார். அவருடைய சிவந்த கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. அவருடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான் சுழன்று கொண்டே இருந்தது. நிஜமாகவே இந்த வீட்டில் இப்போது எனக்கென்று யாரும் மிஞ்சவில்லையா? தாயின் பங்கான வலியும் 2 சமோசாக்களின் பசியும். சாவித்திரி அம்மாளுக்கு தன் வீடு மகிழ்ச்சியால் நிறைந்திருந்த அந்த நாட்கள் நினைவுக்கு வரத் தொடங்கின. அவர் தன் அறையில் தயாராகிக் கொண்டிருந்தார். அவருடைய கணவர் திலீப் சாஃப் மீண்டும் மீண்டும் கதவருகே வந்து எட்டிப் பார்த்து கொண்டிருந்தார். அதென்ன, உனக்கு இன்னும் இவ்வளவு நேரம் ஆகிறது? சீக்கிரம் செய். அங்கே திருமணம் முடிந்து நாம் எல்லாரையும் விட கடைசியாக போய் சேரும்படி ஆகிவிடப் போகிறது என்று திலீப் சாப் சிரித்துக்கொண்டே கூற, சாவித்திரி அம்மாள் புன்னகைத்து தன் புடவையின் முந்தானையை சரிசெய்து கொண்டே, மகனுடைய தாயாயிற்றே, நன்றாகத் தயாராவது முறைதானே என்றார். அன்று வீடு முழுவதும் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. அவருடைய மூத்த மகன் தீரஜின் திருமணம். அது குடும்பம் முழுவதும் சிரிப்பிலும் கேலியிலும் மூழ்கியிருந்தது. சாவித்திரி அம்மாள் தன் மருமகளை வரவேற்பதற்காக பல ஏற்பாடுகளை செய்திருந்தார். மருமகளுக்கு எந்தவொரு நஷ்டமும் கஷ்டமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்திலும் அக்கறை காட்டியிருந்தார். காஜல் முதல் முறையாக மணப்பெண்ணாக வந்தபோது சாவித்திரி அம்மாள் அவளை மிகுந்த அன்போடு அணைத்துக்கொண்டு, மகளே, இனி இந்த வீடு உன்னுடையது. எந்த தேவை என்றாலும் தயக்கமின்றி எப்போதும் சொல் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று அதே காஜல் அவர் மீது திருட்டுப்பழியை சுமத்திக் கொண்டிருக்கிறாள். அவருடைய சொந்த மகன்களே அவருடைய நியாயத்தை பொய் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைவுகளின் இந்த தொடர்ச்சி எவ்வளவு ஆழமாக இருந்தது என்றால், சாவித்திரி அம்மாளின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர் தன் மனதிற்குள்ளேயே, திலீப் ஜி, இன்று நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட சொந்தங்களுக்கு மத்தியில் ஒரு அந்நியரைப் போன்ற உணர்வு ஒருபோதும் ஏற்பட்டிருக்காது என்று கூறிக்கொண்டார். சாவித்திரி அம்மாள் இன்னும் தன் நினைவுகளிலேயே மூழ்கியிருந்தார். அப்போது திடீரென கதவருகே யாரோ வரும் சத்தம் கேட்டது.
நிமிர்ந்து பார்த்தபோது இளைய மருமகள் அறைக்குள் வந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் அருகிலிருந்த மேஜையின் மீது தேநீரை வைத்துவிட்டுச் சென்றாள். அவர் தன் மனதிற்குள் நினைத்துப் பார்த்தார். முன்பு தன் கணவர் உயிரோடு இருந்தபோது அவருடன் காலையில் தேநீர் குடிப்பதன் சுகமே தனி. அவர் எப்போதும் சொல்வார், சாவித்ரி, நீ என்னுடன் அமர்ந்து தேநீர் குடிக்கும் வரை எனக்கு நிம்மதியே இருக்காது. என் நாளின் தொடக்கமே நன்றாக இருக்காது. ஆனால் இன்று தனியாக அமர்ந்திருக்கும் சாவித்திரி அம்மாளுக்கு அந்த தேநீர் விஷக்கோப்பையைப் போல தோன்றியது. நேரம் கடந்து மாலை பொழுதும் வந்தது. சாவித்திரி அம்மாள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. வயிற்றில் ஒருவித விசித்திரமான வலி, சுருக்கு என்ற உணர்வு ஏற்பட்டது. பலவீனமாகவும் உணர்ந்தார். அவர் அங்குமிங்கும் பார்த்தார். ஆனால் வீட்டில் அவர் இதுவரை சாப்பிட்டாரா இல்லையா என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை. மகன்களும் மருமகள்களும் தத்தமது வேலைகளில் மூழ்கியிருந்தனர். அவர் மெதுவாக கட்டிலிலிருந்து எழுந்து கதவின் பின்னால் தொங்கிக் கொண்டிருந்த தன் பையை ஜோலா எடுத்தார். அதில் அவர் எப்போதோ சேமித்து வைத்திருந்த சில நாணயங்கள் இருந்தன. தன் பையை பலமாக பிடித்துக்கொண்டு அவர் வீட்டின் கதவை நோக்கி நடந்தார். ஆனால் அவர் வெளியே செல்லத் தொடங்கிய கணத்தில் மூத்த மருமகளின் உரத்த குரல் கேட்டது. அத்தை, இப்போது எங்கே கிளம்பிவிட்டீர்கள்? சாவித்திரி அம்மாள் நின்று மெதுவாக, நான் சும்மா வெளியே வரை போகிறேன் என்றார். சாவித்திரி அம்மாவின் கதை சுருக்கம் இன்றி முழுமையாக. மருமகளே, கடைசியில் நீங்கள் ஏன் வெளியே செல்ல வேண்டும்? இந்த தெருவில் எங்காவது உட்கார்ந்து கொண்டு உங்கள் சோகக் கதையை மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவா போகிறீர்கள்? அதன் மூலம் மற்றவர்களின் அனுதாபத்தைப் பெறவும் எங்களைப் பற்றி புறம் பேசவும் தானே என்று காஜல் கேட்டாள். சாவித்ரி அம்மாள் இதைக் கேட்டதும் அவருடைய இதயம் உள்ளுக்குள் நடுங்கிப் போனது. அவர் மெல்ல, இல்லை மருமகளே, நான் சும்மா கொஞ்சம் நடந்துவிட்டு வரலாம் என்று போகிறேன் என்றார். அதற்கு காஜல் முகத்தை சுளித்துக்கொண்டு, சரி, ஆனால் ரொம்ப தூரம் போகாதீர்கள். அப்புறம் வீட்டு வேலைகளை யார் செய்வார்கள் என்றாள். சாவித்ரி அம்மாள் இந்த வார்த்தைக்கு மறுப்பு ஏதும் பேசவில்லை. அவருடைய கண்களில் லேசாக கண்ணீர் முட்டியது. பிறகு அவர் கனத்த அடிகளுடன் வாசலுக்கு வெளியே நடந்தார். அவருடைய நடையில் முன்பிருந்த வேகம் இப்போது இல்லை. ஆனால் அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இனி ஒரு தாய் 2 வேளை சாப்பாட்டிற்கு கூட பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டுமா என்று. அவர் தன் கையிலிருந்த பையை, துணிப்பை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு முன்னோக்கி நடந்தார். அவர் சில தூரம்தான் சென்றிருப்பார். அதற்குள் வழியில் ஒரு சமோசா விற்கும் கடைக்காரர் தென்பட்டார். அவருக்கு கடுமையான பசி எடுத்தது. அதனால் ஏன் ஒரு தட்டு சமோசா சாப்பிடக் கூடாது என்று நினைத்தார். பிறகு சிறிது யோசித்து, தம்பி, ஒரு சமோசா என்ன விலை என்று கேட்டார். அம்மா, ஒரு முழு தட்டு 30 ரூபாய். 30 ரூபாய் என்றான் அந்த வாலிபன். இதைக் கேட்டதும் சாவித்திரி அம்மாள் தன் பையினுள்ளே எட்டிப் பார்த்தார். பிறகு தனக்குள்ளேயே, வெறும் 10 ரூபாய்தான் குறைவாக இருக்கிறது என்று முணுமுணுத்துக் கொண்டார். சோகமான குரலில் அவர், தம்பி, என்னிடம் 10 ரூபாய் குறைவாக இருக்கிறதுப்பா என்றார். சாவித்திரி அம்மாவின் நிலையை பார்த்த சமோசாக்காரர், பரவாயில்லை அம்மா, நீங்கள் எனக்கு 20 ரூபாயே 20 ரூபாய் கொடுங்கள் என்றான். சாவித்திரி அம்மாவின் கண்களில் ஒரு கணம் நம்பிக்கையின் கதிர் மின்னியது. அவர் தன் கைகளால் பையில் வைத்திருந்த பணத்தை எடுத்து சமோசாக்காரரிடம் கொடுத்தார். சுடச்சுட இருந்த சமோசாக்களின் வாசனை அவருடைய பசியை இன்னும் அதிகமாக்கியது. அவர் முதல் சமோசாவின் ஒரு துண்டை வாயில் வைத்ததும் அவருடைய மனதில் பழைய நினைவுகள் அலைமோதின. அம்மா, சீக்கிரம் சமோசா கொடுங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இளைய மகன் நிகிலின் குரல் இன்றும் அவருடைய காதுகளில் எதிரொலிப்பது போல இருந்தது. மகன்கள் சிறியவர்களாக இருந்தபோது அவரே ஆசையோடு அவர்களுக்காக சமோசாக்களை செய்வார். அவருடைய 2 மகன்களும் ஆசையோடு சமோசா சாப்பிட உட்காருவார்கள். அவருடைய கணவரும் சிரித்துக்கொண்டே, அடடா, இன்னைக்கு வாசனை அவ்வளவு பிரமாதமா வருது, இந்த வாசனையிலேயே வயிறு நிறைந்துவிடும் போல இருக்கிறதே என்பார். அதற்கு சாவித்திரி அம்மாள் சிரித்துக்கொண்டே, வாசனையிலேயே வயிறு நிறையாதுங்க நிகிலின் அப்பா, இந்தாங்க, நீங்களும் சுடச்சுட சமோசாவை வயிறார சாப்பிடுங்க என்பார். ஆனால் நேற்று வரை தன் மகன்களுக்கு சுடச்சுட சமோசாக்களை செய்து ஊட்டிய அதே தாய் இன்று இந்த தெருவின் கோடியில் நின்று கொண்டு மகன் மற்றும் மருமகளின் வீட்டிலிருந்தும் 2 வாய் சாப்பாட்டிற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் முதல் சமோசாவை சாப்பிட்டதும் அவருடைய தொண்டையில் ஏதோ அடைப்பது போல் இருந்தது. அந்த சமோசா அவருக்கு வெறும் உணவாக மட்டும் இருக்கவில்லை, மாறாக இப்போது ஒரு அழகான கனவாகிப் போன அந்த பழைய நினைவுகளின் வழியாக இருந்தது. சமோசாக்காரர் அவரை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த வயதான தாயின் கண்களில் கண்ணீர் இருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் மென்மையாக புன்னகைத்து, அம்மா, உங்களுக்கு இன்னும் சமோசாக்கள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், பணத்தைப் பற்றி கவலைப்படாதீர்கள் என்றான். சாவித்திரி அம்மாள் நடுங்கும் கைகளால் தன் சேலை தலைப்பால் கண்ணீரை துடைத்துக்கொண்டு லேசாகத் தலையசைத்து, இல்லை தம்பி, இதுவே போதும். கடவுள் உன்னை எப்போதும் நல்லா வைத்திருக்கட்டும்பா, நீ வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வரணும் என்றார்.
சமோசா சாப்பிட்ட பிறகு கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு சாவித்திரி அம்மாள் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார். ஆனால் அவருடைய கால்கள் நிலைதடுமாறின. அவர் அங்கேயே சாலையோரக் கல் ஒன்றில் அமர்ந்துவிட்டார். வயிறு தற்காலிகமாக நிறைந்துவிட்டது. ஆனால் மனதில் இருந்த வலி எப்படி குறையும்? எப்படியோ சிரமப்பட்டு அவர் எழுந்து நின்றார். அவருடைய கால்கள் இன்னும் தடுமாறிக்கொண்டுதான் இருந்தன. ஆனால் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. ஒருவேளை வயிற்றில் உணவு சேர்ந்ததாலோ அல்லது தங்களை யாரென்று தெரியாமலேயே தன் வலியை புரிந்து கொண்ட அந்த சமோசாக்காரனின் கருணையாலோ அந்த அமைதி கிடைத்திருக்கலாம். மெல்ல மெல்லச் சாவித்திரி அம்மாவின் கால்கள் கோயிலை நோக்கி நகரத் தொடங்கின. அவருக்கு கோயிலுக்குச் செல்வது என்பது கடவுளை தரிசிப்பது மட்டுமல்ல, சில நொடிகள் நிம்மதியாக அமர்வதற்கான ஒரு இடமும் கூட. மகன் வீட்டில் தாய் திருடிவிட்டதாக பழி சுமத்துவதும் உடையும் நம்பிக்கையும் நிறைந்த அந்த சூழலை விட இது மேலானது. அங்கே கோயிலில் யாரும் அவரை ஏளனம் செய்யவில்லை, யாரும் அவரை அவமதிக்கவில்லை, யாரும் அவர் ஒரு சுமை என்று சொல்லவில்லை. கோயிலை அடைந்ததும் அவர் ஒரு மூலையில் அமர்ந்து கடவுளை பார்க்கத் தொடங்கினார். அவருடைய கண்களில் கண்ணீரும் மனதில் ஆயிரம் கேள்விகளும் இருந்தன. கடவுளே, நான் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதுதானே நினைத்தேன். அப்படியிருக்க இன்று என் சொந்த வீட்டிலேயே நான் ஏன் ஒரு அந்நியளாகிப் போனேன்? அவருடைய உதடுகள் அசைந்தன. ஆனால் இந்த கேள்விகளுக்கு யார்தான் பதில் சொல்ல முடியும்? கடவுளும் அமைதியாகவே இருந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் தன் பையிலிருந்து ஒரு சிறிய ஜபமாலையை எடுத்தார். இது அவருடைய கணவர் அவருக்கு கொடுத்த மாலை. எப்பொழுதெல்லாம் அவர் கவலையாக இருக்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த மாலையை வைத்துக்கொண்டு அமர்ந்து விடுவார். இன்றும் அவர் அந்த மாலையை உருட்டிக் கொண்டே தன் சொந்த உலகத்தில் கடவுளின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று ஒரு குரல் கேட்டது. அம்மா, நீங்கள் ஏன் இங்கே தனியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள்? இதைக் கேட்டு அவர் திடுக்கிட்டு பார்த்தபோது ஒரு இளைஞன் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். முந்தைய பகுதிகளைப் போலவே இதிலும் ஒரு வார்த்தை கூட குறையாமல் அதே நீளத்திலும் உணர்ச்சியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவனுடைய கண்களில் சொந்தமும் முகத்தில் கனிவும் வெளிப்பட்டு நின்றன. சாவித்திரி அம்மாள் சிறிது நேரம் அவனை பார்த்துவிட்டு பின்னர் மெதுவான குரலில், மகனே, உனக்கு என்னை தெரியுமா என்றார். அந்த நபர் புன்னகைத்துக் கொண்டே அருகில் அமர்ந்து, அம்மா, இந்த தெருவில் உங்களை தெரியாதவர் யார் இருக்கிறார்கள்? நீங்கள்தான் தினமும் கோவிலுக்கு வருகிறீர்களே. இன்று உங்களை இந்த நிலையில் பார்த்ததும் என் மனம் கேட்கவில்லை. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அல்லவா? சொல்ல மறந்துவிட்டேன், என் பெயர் சஞ்சய் என்றான். சாவித்திரி அம்மாளின் கண்கள் கலங்கின. இத்தனை வருடங்களுக்குப் பிறகு ஒருவர் அவருடைய நலனைப் பற்றி விசாரித்திருக்கிறார். அம்மா, நீங்கள் ஏதேனும் சாப்பிட்டீர்களா என்று அவன் கேட்டான். அவர் உடனடியாக பதில் கூறவில்லை. மாறாக ஒரு லேசான புன்னகையுடன் மெதுவாக தலையசைத்தார். ஏதோ ஒன்றை மறைக்க முயற்சிப்பது போல அது இருந்தது. ஆனால் சஞ்சய் அவருடைய மௌனத்தை புரிந்து கொண்டான். அவன் சட்டென்று ஒரு பூந்தி லட்டை எடுத்து அவருடைய கையில் வைத்தான். இதை வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா, இது பிரசாதம், இறைவனின் பிரசாதத்தை எப்போதும் மறுக்கக்கூடாது என்றான். சாவித்திரி அம்மாள் அந்த லட்டை பார்த்துவிட்டு பின்னர் அதை தன் நெற்றியில் ஒற்றிக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. அவருடைய கண்ணீர் நில்லாமல் வழிந்து கொண்டிருப்பதை சஞ்சய் பார்த்தான். அவன், அம்மா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னுடன் என் வீட்டிற்கு வரலாம். என் தாய் இப்போது இந்த உலகில் இல்லை. என் மனைவியும் உங்களை சந்தித்தால் மிகவும் மகிழ்ச்சியடைவாள் என்று கூறினான். சாவித்திரி அம்மாள் அவனுடைய கண்களை பார்த்தார். இத்தனை வருடங்களுக்குப் பிறகு இவ்வளவு பெரிய சொந்த உணர்வை அவர் உணர்ந்திருந்தார். ஆனால் அவரால் அவனுடன் செல்ல முடியுமா? அவருடைய சொந்தங்களுக்கு அவருடைய தேவையில்லையா? மனதில் பல கேள்விகள் எழும்பின. ஆனால் இந்த வயதில் இனி யாருக்கும் பாரமாக இருப்பது சரியாக இருக்காது. இதை நினைத்துக்கொண்டு அவர் லேசான புன்னகையுடன் கூறினார், மகனே, உன்னைப் போன்ற ஒரு மகனைப் பெற்ற உன்னுடைய தாய் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஆனால் நான் இனிமேல் யார் மீதும் ஒரு சுமையாக இருக்க விரும்பவில்லை. கடவுள் எனக்கு நடமாடும் சக்தியை கொடுத்திருக்கும் வரை என் வாழ்க்கையை நானே கழித்துக்கொள்வேன். சஞ்சய் அவரை பார்த்துவிட்டு முற்றிலும் மௌனமானான். இந்த அம்மாள் தன் மனதில் எவ்வளவு பெரிய வலியை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்படியிருந்தும் யாரிடமும் கையேந்த விரும்பவில்லை என்று அவன் சிந்திக்கத் தொடங்கினான். அவன் ஏதோ சொல்ல வந்தான். அதற்குள் சாவித்திரி அம்மாள் தன் பையை எடுத்துக்கொண்டு கோவிலுக்குள் சென்றுவிட்டார். அவர் இறைவனுக்கு முன்னால் தலைவணங்கி, இறைவா, வாழ்க்கையின் இந்த தள்ளாத வயதில் எனக்கு எப்போதும் கையேந்தாத அளவிற்கு வலிமையைக் கொடு என்று வேண்டினார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பூசாரி, பண்டிட்ஜி இதையெல்லாம் கண்டபோது முன்னே வந்து, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா சாவித்திரி அம்மாள் என்று கேட்க அவர் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, ஆமாம், சும்மாதான், சில நேரங்களில் என் மனம் பாரமாகிவிடுகிறது என்றார். அப்போது பூசாரி அவருக்கு பிரசாதத்தை கொடுத்துக் கொண்டே, சகோதரி, நீங்கள் தினமும் கோவிலுக்கு வந்துவிடுங்கள்.
ஏனென்றால் எல்லா வழிகளும் அடைக்கப்படும்போது இறைவனின் ஆதரவு மட்டும்தான் நமக்கு நிம்மதியைத் தரும் என்றார். சாவித்திரி அம்மாள் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் புன்னகையுடன் அங்கிருந்து புறப்படத் தொடங்கினார். அப்போது கோவிலுக்குள் ஒரு பெண் வந்தாள். அவளை பார்த்ததும், அடேடே சாவித்திரி அக்கா, இது என்ன கோலம்? உங்கள் வீட்டில் எல்லாம் நலம்தானே என்றாள். அவர் தன் தலையை நிமிர்த்தி பார்த்தபோது அது அவருடைய பழைய அண்டை வீட்டுக்காரரான மது. பல வருடங்களுக்குப் பிறகு அவர் அவளை சந்தித்திருந்தார். அவர் ஒரு பெருமூச்சு விட்டு தன் தலையை கவிழ்த்து கொண்டார். வீடா? அது இப்போது எங்கே வீடாக இருக்கிறது மது? இப்போது அது வெறும் ஒரு கூரை மட்டும்தான். அங்கே தங்குவதற்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மது அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தாள். நீ என்ன சொல்கிறாய் சாவித்திரி? உண்மையில் இதெல்லாம் எப்படி நடந்தது என்றாள். சாவித்திரி அம்மாள் எவ்வளவோ சொல்ல நினைத்தார். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு அவர் மெதுவாக, நான் இப்போது என்ன சொல்வது மது தங்கை? எந்த மகன்களுக்காக என் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்தேனோ இப்போது நான் அவர்களுக்கு ஒரு சுமையாகிவிட்டேன். மருமகள்கள் ஏசுகிறார்கள், தாழ்வாக பேசுகிறார்கள், மகன்களோ மௌனமாக இருக்கிறார்கள். நான் சாப்பிட்டேனா என்று கேட்பதற்கு கூட ஆளில்லை. இப்போது நான் என் சொந்த வீட்டிலேயே அந்நியளாகிவிட்டேன் என்றார். மது தங்கையால் அதை நம்பவே முடியவில்லை. அட, உன்னுடைய 2 மகன்களும் எவ்வளவு புத்திசாலிகள் மற்றும் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். அவர்கள் எப்போதும் உனக்கு எவ்வளவு பணிவிடை செய்வார்கள். அவர்கள் திடீரென்று எப்படி இப்படி மாறினார்கள் என்றாள். இதை கேட்டதும் சாவித்திரி அம்மாளின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. திடீரென்று எதுவும் மாறிவிடவில்லை மது. திலீப்ஜி மறைந்த பிறகு மெல்ல மெல்ல மகன்கள் என்னை வசைப்பாடத் தொடங்கினார்கள். பின்னர் என் தேவை குறையத் தொடங்கியது. ஒரு நாள் நான் அந்த வீட்டில் ஒரு சுமை என்பதை உணர்ந்தேன். இதை கேட்டு மது தங்கையின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. இப்போது உன் மகன்கள் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றாள். அதற்கு சாவித்திரி அம்மாள் லேசான புன்னகையுடன், இப்போது எனக்கு ஆதரவளிப்பது அந்த கடவுள் மட்டும்தான். மனம் மிகவும் பாரமாகும்போது நான் இங்கே வந்துவிடுகிறேன். கடவுளின் வீட்டிலாவது யாரும் என்னை கண்டபடி பேசுவதில்லை என்றார். அப்போது மது தங்கை அவருடைய கையை பிடித்துக்கொண்டு, உனக்கு எப்போது என் தேவை இருந்தாலும் நீ எந்தவித தயக்கமும் இன்றி என்னிடம் வந்துவிடு. என் வீட்டின் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும் என்று கூறினாள். முந்தைய பகுதிகளைப் போலவே இதிலும் ஒரு வார்த்தை கூட குறையாமல் அதே நீளத்திலும் உணர்ச்சியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை கேட்டதும் சாவித்திரி அம்மாள் தன் தலையை கவிழ்த்துக் கொண்டார். ஆனால் இனி யாருடைய வீட்டிற்கும் சென்று தங்குவது என்பது தனக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்பதை அவர் தன் மனதிற்குள் நன்றாகவே அறிந்திருந்தார். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு சாவித்திரி அம்மாள் கனத்த அடிகளுடன் தன் வீட்டை நோக்கி புறப்பட்டார். ஆனால் அவர் வாசலை அடைந்த கணமே திடுக்கிட்டுப் போனார். அவருடைய அறையிலிருந்து மிக உரத்த சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அவர் அறையை நோக்கி தன் எட்டுகளை எடுத்து வைத்தபோது உள்ளே இருந்த காட்சியைக் கண்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார். அறை முழுவதும் அடியோடு கலைந்து கிடந்தது. அறையின் நடுவே 2 மருமகள்களும் ஏதோ ஒன்றை தேடுவதில் தீவிரமாக இருந்தார்கள். அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்திலிருந்து அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளைத்தான் தேடுகிறார்கள் என்பது தெளிவாகத் தெரிந்தது. சாவித்திரி அம்மாள் இதையெல்லாம் கண்டு திகைத்து நின்றார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் என்று நடுங்கும் குரலில் சாவித்திரி அம்மாள் கேட்க, காஜல் கோபத்துடன் அவரை முறைத்துப் பார்த்து கொண்டே, நல்ல வேளை நீங்கள் வந்துவிட்டீர்கள். இப்போது அந்த பணத்தை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று தெளிவாகச் சொல்லுங்கள் என்றாள். இதை கேட்டு சாவித்திரி அம்மாள் ஆச்சரியத்துடன், உண்மையில் எந்த பணம் என்று கேட்டார். அதே 5000 ரூபாய் 5000 ரூபாய்தான் சமையலறையிலிருந்து நீங்கள் திருடினீர்களே. நாங்கள் வீடு முழுவதும் பணத்தை தேடி பார்த்துவிட்டோம், ஆனால் எங்களுக்கு எங்குமே கிடைக்கவில்லை. சாவித்திரி அம்மாள் இதை கேட்ட கணத்தில் அவருடைய காலடியில் இருந்த பூமியே நழுவிப் போனது போல் உணர்ந்தார். சாவித்திரி அம்மாளின் அதிகாரத்தின் சாவி. நான் எந்த பணத்தையும் எடுக்கவில்லை. சாவித்திரி அம்மாளின் குரல் மெலிந்தது. உங்களுக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா? உங்களது சொந்த மாமியாரின் மீது இவ்வளவு கேவலமான பழியை சுமத்துகிறீர்களே. இதோ பாருங்கள் அத்தை, இந்த நாடகத்தை நிறுத்திவிட்டு அமைதியாக எங்களது பணத்தை எடுத்துக் கொடுத்து விடுங்கள். இல்லையென்றால் அப்புறம் நடப்பது எதற்கும் நல்லது கிடையாது. ஒருவேளை பணம் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்று நீங்களே பார்த்துக் கொள்வீர்கள். அப்புறம் நாங்கள் உங்களிடம் முதலிலேயே சொல்லவில்லை என்று எங்களை கூறக்கூடாது. எப்படியும் இப்போது இந்த வீட்டில் உங்களுடைய தேவை என்று என்ன மிஞ்சியிருக்கிறது? இதை கேட்டதும் சாவித்திரி அம்மாளின் நெஞ்சம் துளைக்கப்பட்டு சல்லடையாகி போனது.
ஒருவேளை தன் மகன்கள் யாராவது வந்து இந்த மருமகள்களின் பேச்சை கேட்க மாட்டார்களா என்ற நம்பிக்கையுடன் அவர் கதவை நோக்கி பார்த்தார். ஆனால் தங்களின் தாய்க்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆசை அந்த வீட்டில் யாருக்குமே இருக்கவில்லை. இப்போது இந்த அளவிற்கு மிகவும் யோக்கியமானவரைப் போல் நடிப்பதில் எந்த பயனும் இல்லை அத்தை. பணம் கிடைக்கவில்லை என்றால் இந்த வீட்டில் நீங்கள் வாழ்வதையே நாங்கள் நரகமாக்கி விடுவோம் என்று காஜல் சாடலாக கூற சாவித்திரி அம்மாளின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. அவர் தன் கட்டிலை பார்த்துவிட்டு கனத்த அடிகளுடன் சென்று அதன் மீது அமர்ந்தார். காஜல் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றிருந்தாள். அவள் முன்னே வந்து ஒரே இழுப்பாக சாவித்திரி அம்மாளின் கையில் இருந்த பையை ஜோலா பலமாக பிடுங்கினாள். அதில் சாவித்திரி அம்மாள் நிலைகுலைந்து போனார். அவள், பார்க்கிறேன், உண்மையில் இந்த பைக்குள் அப்படி என்னதான் இருக்கிறது என்று. ஒருவேளை பணத்தை திருடி இதற்குள்தான் ஒளித்து வைத்திருக்கிறாரோ என்னவோ என்று கூறத் தொடங்கினாள். இந்த விஷயத்தில் சாவித்திரி அம்மாள் பதற்றமடைந்தார். இல்லை மருமகளே, இதில் எதுவும் இல்லை. என்னுடைய சில பழைய பொருட்கள் மட்டும்தான் இருக்கின்றன என்றார். ஆனால் காஜல் அவருடைய ஒரு வார்த்தையை கூட காதில் வாங்கவில்லை. அவள் வேகமாக பையின் முடிச்சை அவிழ்த்து அதிலிருந்த அவருடைய பொருட்கள் அனைத்தையும் தரையில் தூக்கி எறிந்தாள். அந்த பையில் சில பழைய துணிகளும் ஒரு புகைப்படமும் மட்டும்தான் இருந்தன. காஜல் அந்த புகைப்படம் தரையில் கிடப்பதைக் கண்டு, இதில் பணமே இல்லை, அதற்கு பதிலாக என்னென்னவோ குப்பைகளை நிரப்பி வைத்திருக்கிறார் பாருங்கள். இதில் பணம் இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இதிலிருந்து வெறும் குப்பைச் சாமான்கள் மட்டும்தான் வந்திருக்கின்றன என்றாள். அவள் கோபத்துடன் அந்த பொருட்கள் அனைத்தையும் தன் காலால் பலமாக உதைத்து சாவித்திரி அம்மாளின் கட்டிலுக்கு அடியில் தள்ளினாள். இதைக் கண்டு சாவித்திரி அம்மாளின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவர் நடுங்கும் கைகளால் தரையில் சிதறிக் கிடந்த பொருட்களை ஒவ்வொன்றாக எடுக்க முயன்றார். அப்போது அவருடைய பார்வை மதுத்தங்கை தனக்கு கொடுத்த பழங்களின் மீது பட்டது. சில ஆரஞ்சு பழங்களும் வாழைப்பழங்களும் தரையில் உருண்டு கொண்டிருந்தன. இதைக் கண்டதும் சாவித்திரி அம்மாளின் 2 மருமகள்களின் கண்களிலும் ஒரு மின்னல் மகிழ்ச்சி தோன்றியது. காஜல் உடனே கோபத்தோடு கத்தினாள், பாருங்கள் பாருங்கள், நான் பணமே எடுக்கவில்லை என்று எப்படிச் சொன்னார் பாருங்கள். பணம் எடுக்கவில்லை என்றால் பிறகு இந்த ஆரஞ்சு பழங்களும் வாழைப்பழங்களும் என்ன வானத்திலிருந்தா குதித்தன? இந்த விஷயத்தில் சாவித்திரி அம்மாள் திக்குமுக்காடிப்போய், இந்த பழங்களை நான் காசு கொடுத்து வாங்கவில்லை மருமகளே, என் தோழி மதுதான் கொடுத்தாள் என்று கூறத் தொடங்கினார். ஆனால் அவருடைய பேச்சு முழுமையடைவதற்கு முன்பே விபா இடையில் குறுக்கிட்டு, ஆமாம், ஏன் கொடுக்க மாட்டாள்? இப்போது வீட்டில் பிச்சை எடுக்கும் நிலைமை வந்துவிட்டதே என்றாள். அதற்கு சாவித்திரி அம்மாள் நிராதியாய் அசகாயமாய், இல்லை மருமகளே, நான் வேண்டாம் என்றுதான் மறுத்தேன், ஆனால் அவள்தான் என்னிடம் கட்டாயப்படுத்தி திணித்தாள் என்றார். அப்போது காஜல் முறைத்துக் கொண்டே, அப்படியா விஷயம்? இப்போது நீங்கள் திருடுவதோடு சேர்த்து சாக்குகளும் சொல்லத் தொடங்கிவிட்டீர்கள், பொய்யும் பேசுகிறீர்கள் என்றாள். அவள் உடனே தரையில் கிடந்த பழங்களின் மீது தன் பார்வையைச் செலுத்தி மூக்கை சுளித்துக் கொண்டே, எப்படியும் இந்த அழுகிய பழங்கள் நமக்கு எந்த பயனும் இல்லை என்றாள். அவள் அந்த பழங்களை மீண்டும் தன் காலால் உதைத்து தூர எறிந்தாள். போதும், நிறுத்துங்கள். முந்தைய பகுதிகளைப் போலவே இதிலும் ஒரு வார்த்தை கூட குறையாமல் அதே நீளத்திலும் உணர்ச்சியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. போதும், நிறுத்துங்கள். சாவித்திரி அம்மாள் திடீரென்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உரத்த குரலில் கூறினார், நான் உங்களைப் பற்றி நிறைய கேட்டுவிட்டேன். இப்போது இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், இதற்கு மேல் எதுவும் வேண்டாம். அவரை அப்படி கோபத்தில் கண்டதும் 2 மருமகள்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் ஒன்றும் நடக்காதது போல தங்கள் தோள்களை குலுக்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர். அதன் பிறகு அவர் தன் கணவர் திலீப் சாபின் புகைப்படத்தை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். பின்னர் தன்னை தேற்றிக்கொண்டு படுக்கையில் படுத்துக்கொண்டார். சிறிது நேரத்திற்குப் பிறகு சாவித்திரி அம்மாள் படுக்கையிலிருந்து எழுந்து தன் துணிகளுக்குள் ஏதோ ஒன்றை தேடத் தொடங்கினார். அப்போது திடீரென்று அவருடைய கையில் ஒரு சாவி சிக்கியது. இது அவருடைய கணவர் திலீப் ஷாப் பல வருடங்களுக்கு முன்பு, சாவித்திரி, இந்த சாவியை எப்போதும் பத்திரமாக வைத்திரு, இதில் உன்னுடைய பெயரிலான அதிகாரம் இருக்கிறது என்று கூறிக் கொடுத்த அதே சாவிதான். திலீப் சாபின் குரல் அவருடைய காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. பார் சாவித்ரி, மனிதனின் நடத்தை காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். இன்று நம்மை எல்லாமும் ஆக நினைத்து தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுபவர்கள் நாளைக்கு அதே மனிதர்கள் நம்மை தலையிலிருந்து இறக்கித் தரையில் தள்ளிப் பார்க்கவும் கூடும். நம்மை அந்நியராகவும் நினைக்கலாம். ஆனால் உன்னுடைய அதிகாரம் எதுவோ அதை உன்னிடமிருந்து யாராலும் எந்த காலத்திலும் பறிக்க முடியாது. ஒருவேளை எப்போதாவது காலம் மாறி வீட்டிலிருப்பவர்கள் உன்னை அவமதிக்கிறார்கள் என்று நீ உணர்ந்தால் அந்த நேரத்தில் நீ இந்தச் சாவியை பயன்படுத்து. இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து கொண்டிருந்த சாவித்திரி அம்மாளின் கண்களில் கண்ணீர் முட்டியது.
அப்படியானால் திலீப் சாஃப் முதலிலேயே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருந்தாரா? ஒரு நாள் அவருடைய சொந்த மகன்களும் மருமகள்களும் அவரிடம் இப்படி நடந்து கொள்வார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருந்ததா? இதை நினைத்தவுடனே அவருடைய இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இப்போது அவர் இந்த சாவியின் பின்னாலிருக்கும் உண்மையை அறிய விரும்பினார். இன்று அவருக்கு திலீப் சாப் கூறிய அந்த அனைத்து வார்த்தைகளும் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தன. சாவித்ரி, இந்த சாவி உனக்காக மட்டுமே பிரத்யேகமானது. அதனால் இதை ஒருபோதும் யாருக்கும் கொடுத்து விடாதே. ஒருவேளை எப்போதாவது இதன் தேவை ஏற்பட்டால் நீ இந்தச் சாவியை எடுத்துக்கொண்டு வங்கிக்குச் பேங்க் சென்று அங்கே இருக்கும் வங்கி மேலாளரிடம் பேங்க் மேனேஜர் காண்பி. அவர் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைப்பார். இதை யோசித்த பிறகு சாவித்திரி அம்மாளுக்கு இனி விடிவதற்காக காத்திருப்பது மட்டும்தான் பாக்கியிருந்தது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டு மீண்டும் படுக்கையில் படுத்து தன் கண்களை மூடிக்கொண்டார். காலை நேரத்தின் முதல் கதிர் ஜன்னல் வழியே உள்ளே வருவதற்கு முன்பாகவே சாவித்திரி அம்மாள் எழுந்துவிட்டார். அவர் தன் அறையில் நாலாபுறமும் பார்வையைச் செலுத்தினார். நேற்று இரவில் கலைத்து போடப்பட்ட பொருட்கள் யாவும் இன்னும் அப்படியேதான் கிடந்தன. ஆனால் இப்போது இதைப் பற்றியெல்லாம் அவருக்கு எந்த கவலையும் இருக்கவில்லை. அவருடைய மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இன்று வங்கிக்குச் சென்று இந்தச் சாவியின் பின்னாலிருக்கும் அந்த பெரிய ரகசியம் என்னவென்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வேகமாக சாவியை தன் புடவையின் முந்தானையில் நன்றாக முடிந்து கொண்டார். பின்னர் தன் பழைய பையை தோளில் மாட்டிக்கொண்டு மெல்ல மெல்ல நடந்து கதவை நோக்கிச் சென்றார். ஆனால் அவர் கதவை திறந்தவுடனே அவருக்கு முன்னால் காஜல் நின்று கொண்டிருந்தாள். எங்கே கிளம்பிவிட்டீர்கள் அத்தை? கோவிலுக்கா போகிறீர்கள்? சாவித்திரி அம்மாள் மெதுவாக, ஆமாம் மருமகளே, நான் கோவிலுக்குத்தான் போகிறேன் என்றார். இந்த விஷயத்தில் காஜல் அவரை முறைத்துப் பார்த்துக்கொண்டே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நோட்டமிட்டாள். பின்னர், எனக்கு அப்படி தோன்றவில்லையே. நீங்கள் கோவிலுக்குப் போகவில்லை, வேறு எங்கோதான் போகிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போது மீண்டும் என்ன புதிய நாடகம் செய்யப் போகிறீர்களோ தெரியவில்லை என்றாள். சாவித்திரி அம்மாள் அவளுடைய இந்த வார்த்தைக்கு மறுமொழி எதுவும் கூறவில்லை. மாறாக ஒரு பொய் புன்னகையுடன் முன்னேறி நடந்தார். சாவித்திரி அம்மாளின் புதிய தொடக்கம். வங்கியை அடைந்ததும் அவர் அங்குள்ள மேலாளரிடம், மகனே, என் கணவர் எனக்கு இந்தச் சாவியை கொடுத்து வங்கிக்கு கொண்டு போய் காண்பிக்கச் சொன்னார் என்றார். மேலாளர் அந்தச் சாவியை கூர்ந்து கவனித்தார். பின்னர் தன் கம்ப்யூட்டர் திரையில் ஏதோ ஒன்றை சரிபார்க்கத் தொடங்கினார். இதன் பிறகு அவர் சில நிமிடங்களிலேயே எழுந்து தன் தனி அறைக்குள் கேபின் சென்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் திரும்பி வந்தபோது அவருடன் வங்கியின் மற்றுமொரு உயர் அதிகாரியும் இருந்தார். அவர் சாவித்திரி அம்மாளிடம், அம்மா, நீங்கள் எங்களுடன் வாருங்கள் என்றார். இதைக் கேட்டதும் சாவித்திரி அம்மாளின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவர் அதிகாரியுடன் உள்ளே இருந்த அறைக்குச் சென்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டே, மகனே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்தச் சாவி உண்மையில் எதனுடையது என்றார். அதற்கு மேலாளர் புன்னகைத்துக் கொண்டே, அம்மா, இது ஒன்றும் சாதாரணச் சாவி அல்ல. உங்களது அடையாள அட்டையை ஐடி கார்டு கொடுங்கள், ஏனெனில் உங்களது அடையாளத்தை நாங்கள் சரிபார்க்க வேண்டும். வங்கியின் விதிமுறைகள் மிகவும் கடுமையானவை என்றார். இந்த விஷயத்தில் சாவித்திரி அம்மாள் லேசான புன்னகையுடன், எனக்கு தெரியும் மகனே, அடையாள அட்டை தேவைப்படும் என்று. அதனால்தான் நான் அதை என்னுடனேயே எடுத்து வந்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே தன் அடையாள அட்டையை பையிலிருந்து எடுத்து வங்கி மேலாளரிடம் கொடுத்தார். மேலாளர் அவருடைய அடையாளத்தை சரிபார்க்கும் அனைத்து நடைமுறைகளையும் பூர்த்தி செய்துவிட்டு ஒரு ஊழியரை அழைத்தார். அவன் அவரை லாக்கர் ரூம் நோக்கி அழைத்துச் சென்று மெதுவாக, அம்மா, இதுதான் உங்களுடைய லாக்கர். நீங்கள் உங்களுடைய சாவியால் இதை திறக்கலாம் என்றான். லாக்கர் திறக்கப்பட்டவுடனே அவருடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அதற்குள் சில நகைகள், நிலம் மற்றும் சொத்துக்களின் பத்திரங்கள், அத்துடன் ஒரு பெரிய உரை கவர் வைக்கப்பட்டிருந்தன. சாவித்திரி அம்மாள் நடுங்கும் கைகளால் அந்த உரையை திறந்தார். அதற்குள் அவருடைய கணவர் எழுதிய ஒரு கடிதம் இருந்தது. சாவித்திரி, இன்று நீ இந்த கடிதத்தை படித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் ஒருவேளை இந்நேரம் நான் இந்த உலகில் இல்லை என்று அர்த்தம். முந்தைய பகுதிகளைப் போலவே இதிலும் ஒரு வார்த்தை கூட குறையாமல் அதே நீளத்திலும் உணர்ச்சியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னுடைய முழு முயற்சியும் உனக்கு எப்போதும் எந்தவொரு குறையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதாகவே இருந்தது. நான் என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் சம்பாதித்தேனோ அதையெல்லாம் உன்னுடைய பெயரிலேயே மாற்றிவிட்டேன். இந்த லாக்கர் உன்னுடைய பாதுகாப்பிற்காகத்தான் இருக்கிறது. இதன் மூலம் நீ யாருக்கும் முன்னால் கையேந்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதையெல்லாம் படித்தவுடனே சாவித்திரி அம்மாளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடத் தொடங்கியது. அவருக்கு தன் கணவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நினைவுக்கு வரத் தொடங்கியது. அவருடைய இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அவர் தன் கணவரின் கடிதத்தை தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டார்.
அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருந்த அந்த துயரங்களின் தொடர்ச்சியை இன்று அடியோடு முடிவுக்கு கொண்டு வரும் வலிமை அவருக்கு கிடைத்திருந்தது. மேலாளர் மெதுவாக அவரிடம், அம்மா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை உங்களுடைய சேமிப்புக் கணக்கிற்கும் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மாற்றிக்கொள்ளலாம், அல்லது தேவைப்பட்டால் இதிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொள்ளவும் செய்யலாம் என்றான். சாவித்ரி அம்மாள், நான் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், மீதமுள்ள பணத்தை என் சேமிப்புக் கணக்கிற்கு மாற்ற விரும்புகிறேன் என்றார். சிறிது நேரத்திலேயே பணம் அவருடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அத்துடன் சில நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் அவருடைய கைகளிலும் கொடுக்கப்பட்டன. அவர் பத்திரங்களையும் நகைகளையும் நன்றாக சுருட்டி பத்திரமாக வங்கியிலேயே வைக்கச் செய்தார். அவர் வங்கியிலிருந்து வெளியே வந்தபோது சூரியன் மிகவும் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இப்போது அவர் உண்மையில் எங்கே செல்ல வேண்டும்? இதைத்தான் அவர் அங்கே நின்று கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று பின்னாலிருந்து யாரோ அவரை அழைத்தார்கள். அம்மா! சாவித்திரி அம்மாள் பின்னால் திரும்பி பார்த்தபோது அது சில நாட்களுக்கு முன்பு தனக்கு கோவிலில் சந்தித்த அதே சஞ்சய்தான். அம்மா, நீங்கள் இங்கே வங்கியில்? என்று சஞ்சய் அருகில் வந்து கேட்க, சாவித்ரி அம்மாள் லேசான புன்னகையுடன், ஆமாம் மகனே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. இப்போது நான் என் வாழ்க்கையை என் சொந்த வழியில் வாழ விரும்புகிறேன் என்றார். சஞ்சய் அவருடைய கண்களில் இருந்த தன்னம்பிக்கையைக் கண்டான். ஆனால் தனிமையின் ஒரு சிறிய நிழலையும் அவனால் பார்க்க முடிந்தது. அவன் உடனடியாக, அம்மா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னுடன் வரலாம். நான் உங்களிடம் முன்பே கூறியிருக்கிறேன் என்றான். சஞ்சயின் வார்த்தைகள் அவருக்கு உண்மையானதாக தோன்றின. ஆனால் அவர் யார் மீதும் ஒரு பாரமாக இருக்க விரும்பவில்லை. அதனால்தான் அவர், சஞ்சய் மகனே, இப்போது நான் யாருக்கும் ஒரு சுமையாக இருக்க விரும்பவில்லை என்றார். அதற்கு சஞ்சய் புன்னகைத்துக் கொண்டே, நீங்கள் எனக்கு சுமையாக இருப்பீர்கள் என்று உங்களிடம் யார் சொன்னது? தாயின் வீடு என்பது அவருடைய சொந்த வீடு. உங்களுக்கு எவ்வளவு காலம் தங்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவ்வளவு காலம் நீங்கள் தங்குங்கள். உங்கள் மனம் எப்போது விரும்புகிறதோ அப்போது உங்களுக்கான வழியை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒருமுறை நீங்கள் என்னுடன் வாருங்கள் என்றான். இதைக் கேட்டதும் சாவித்ரி அம்மாள், சரி மகனே, ஆனால் நான் சில நாட்களுக்கு மட்டும்தான் வருவேன் என்றார். சஞ்சய், சரி அம்மா என்று கூறி பின்னர் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவர்கள் வீட்டை அடைந்தபோது வாசலில் சஞ்சயின் மனைவி ஆஷா நின்று கொண்டிருந்தாள். அவள் சாவித்ரி அம்மாளை பார்த்தவுடனே உடனடியாக ஓடிவந்து அவரை கட்டியணைத்துக் கொண்டு அவரை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள். வீட்டிற்குள் நுழைந்தவுடனே சாவித்திரி அம்மாளுக்கு ஒரு விசித்திரமான நிம்மதி ஏற்பட்டது. அங்கே எந்தவொரு ஏளனப் பேச்சும் இருக்கவில்லை, எந்தவொரு நச்சுவார்த்தையும் இருக்கவில்லை, எந்தவொரு வெறுப்பு நிறைந்த பார்வையும் இருக்கவில்லை. இரவில் சஞ்சய் மற்றும் ஆஷாவிற்கு முன்னால் அவர் தன் முடிவை அறிவித்தார். நான் இப்போது என்னுடைய சொத்துக்களை என்னைப் போலவே வீடற்றவர்களாக மாறும் அந்த மனிதர்களுக்காக பயன்படுத்த விரும்புகிறேன். நான் ஒரு முதியோர் இல்லத்தை, ஆசிரமம் தொடங்குவேன். அங்கே முதியோர்களுக்கு மரியாதையுடன் வாழ்வதற்கான அதிகாரம் கிடைக்கும். இதைக் கேட்டதும் சஞ்சயும் ஆஷாவும் பெருமிதம் நிறைந்த பார்வையோடு சாவித்ரி அம்மாளை பார்த்தார்கள். அம்மா, நீங்கள் மிகச் சிறந்த ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறீர்கள் என்று சஞ்சய் கூற, சாவித்ரி அம்மாள் ஒரு பெருமூச்சு விட்டு தன் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு உறுதியான குரலில், மகனே, நீ நாளைக்கு என்னை ஒரு நல்ல வழக்கறிஞரிடம், வக்கீல் மட்டும் அழைத்துச் செல் என்றார். சாவித்ரி அம்மாளின் கண்களில் இப்போது எந்தவொரு பயமும் இருக்கவில்லை. அவர் ஒரு புதிய விடியலுக்கும் ஒரு புதிய தொடக்கத்திற்கும் முற்றிலும் தயாராக இருந்தார். அது அவருடைய வழியாக சமூகத்தில் முதியோர்கள் மரியாதையுடன் வாழ்வதற்கும் தங்களின் உரிமைகளோடு வாழ்க்கையை கழிப்பதற்குமான ஒரு புதிய கதையை எழுதப்போகும் தொடக்கமாகும். மறுபுறம் சாவித்ரி அம்மாளின் மகன்களும் மருமகள்களும் பதற்றமடையத் தொடங்கியிருந்தார்கள். உண்மையில் அம்மா ஏன் இன்னும் வரவில்லை? ஒருவேளை அவருக்கு ஏதேனும் ஆகிவிட்டதா என்று தீரஜ் கேட்க, காஜல் கோபத்துடன், இப்போது இந்த அளவிற்கு பதற்றமடைவதற்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவர் தன் தோழி யாரையாவது பார்க்கச் சென்றிருக்கலாம், அல்லது நம்மீது கோபித்துக் கொண்டு எங்காவது அமர்ந்திருக்கலாம் என்றாள். இதுவரை அமைதியாக இருந்த விபா மெதுவாக, ஆனால் அம்மா ஒருபோதும் இப்படி செய்ததில்லை. எவ்வளவு நேரமானாலும் அவர் ஒருபோதும் யாருடைய வீட்டிலும் இரவு முழுவதும் தங்கியதில்லை. உண்மையில் அவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருக்காது அல்லவா என்றாள். இதுவரை சாவித்ரி அம்மாள் வீட்டில் இருப்பதை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருந்த அதே மனிதர்கள் இன்று பதற்றத்துடன் கதவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இரவு முழுவதும் சாவித்திரி அம்மாள் வீட்டிற்கு திரும்பி வராததால் தீரஜுக்கும் நிகிலுக்கும் கவலை தொற்றிக் கொண்டது. காலை விடிந்தவுடனே இருவரும் தங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் விசாரிக்கத் தொடங்கினர். சாவித்திரி அம்மாவின் இறுதி முடிவும் மகன்களின் வீழ்ச்சியும். ஆனால் யாருக்குமே சாவித்திரி அம்மாவை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை.
அவர் இரவு முழுவதும் தங்கியிருப்பதற்கு ஏதுவாக அவருக்கு அப்படிப்பட்ட தோழிகள் யாரும் இருக்கவில்லை. சாவித்திரி அம்மாவின் இறுதி முடிவும் மகன்களின் அழிவும். விபா கவலையோடு, எனக்கு என்னவோ நாம் போலீசில் புகார் அளிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அம்மா முழுதாக ஒரு நாளாக காணவில்லை. அவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருக்குமோ என்னவோ என்றாள். ஆனால் காஜல் உடனே, அட, நீ என்ன இவ்வளவு முட்டாள்தனமாக பேசுகிறாய்? நாம் தவறியும் கூட போலீசிடம் போகக்கூடாது. போலீஸ் உள்டா நம்மைத்தான் சந்தேக கண்ணோடு பார்க்கும். காலையிலிருந்து இதுவரை ஏன் புகார் கொடுக்கவில்லை என்று நம்மிடம் கேள்வி கேட்கத் தொடங்குவார்கள் என்றாள். தீரஜும் இந்த வார்த்தைக்கு தலையசைத்தான். ஆமாம், காஜல் சொல்வது முற்றிலும் சரிதான். அம்மாவுக்கு வயதாகிவிட்டது. ஒருவேளை அவர் எங்காவது வழி தவறிப் போயிருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் உறவினர் வீட்டுக்குச் சென்றிருக்கலாம். முதலில் நாம் அவராகவே தேட முயற்சி செய்ய வேண்டும் என்றான். இந்த விஷயத்தில் காஜல் ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டு, சரி, இப்போது இதையெல்லாம் விட்டுவிட்டு சாப்பாடு பரிமாறு. நாளை காலை என்னவென்று பார்ப்போம். அம்மா வரவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வது என்று அப்பொழுது யோசிப்போம் என்றாள். மறுபுறம் சாவித்திரி அம்மாள் இன்று நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். இத்தனை நாட்களுக்குப் பிறகு அவர் வயிறார சாப்பிட்டிருந்தார் அல்லவா? அவருடைய முகத்தில் ஒரு நிம்மதி பரவியிருந்தது. அது அநேகமாக நீண்ட காலத்திற்குப் பிறகு வந்த ஒரு நிம்மதி. காலையில் எழுந்து சாவித்திரி அம்மாள் வெளியே வந்தபோது மேஜை மீது சுடச்சுட தேநீர், உருளைக்கிழங்கு பராட்டா, தயிர் என அனைத்தும் வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டார். காலை உணவு சாப்பிட்ட பிறகு சாவித்திரி அம்மாள், தம்பி, இன்று என்னை ஏதேனும் ஒரு நல்ல வழக்கறிஞரிடம் வக்கீல் அழைத்துச் செல் என்றார். சஞ்சய் புன்னகைத்துக் கொண்டே, அம்மா, நான் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரிடம் பேசிவிட்டேன். அவர் மிகவும் நல்ல மற்றும் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர். நாம் இப்போது காலை உணவு சாப்பிட்ட உடனே அவரிடம் செல்வோம் என்றான். இந்த வார்த்தைக்கு சாவித்திரி அம்மாள் தலையசைத்தார். பிறகு காலை உணவிற்குப் பின் அவர் சஞ்சயுடன் வழக்கறிஞரின் அலுவலகத்திற்கு சென்றார். வழக்கறிஞர் சாவித்திரி அம்மாவின் முழு கதையையும் விரிவாக கேட்டுவிட்டு தீவிரமான தொனியில், அம்மா, நீங்கள் இதைப்பற்றி நன்றாக யோசித்து விட்டீர்களா என்றார். சாவித்திரி அம்மாவின் கண்களில் எந்தவொரு தயக்கமும் இருக்கவில்லை. அவர் உறுதியான தொனியில், ஆமாம் வக்கீலையா, நான் சொத்திலிருந்து ஒதுக்கி வைக்கும் உரிமை பறிப்பு ஆவணங்களை மட்டும் தயார் செய்ய விரும்பவில்லை, மாறாக செய்தித்தாளிலும் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். என் மகன்களுக்கும் என் சொத்திற்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த உலகிற்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நான் அவர்களை என் சொத்திலிருந்து நீக்குகிறேன். இன்றைய நாளுக்குப் பிறகு அவர்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இருக்காது என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டு சஞ்சய் திகைத்துப் போனான். அவன் உடனே, அம்மா, நீங்கள் இவ்வளவு பெரிய முடிவை எடுக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்றான். சாவித்திரி அம்மாவின் கண்களில் அப்போது கண்ணீர் இருந்தது. ஆனால் அது பலவீனத்தின் கண்ணீர் அல்ல, மாறாக ஒரு புதிய தைரியத்தின் கண்ணீர். அவர், ஆமாம் தம்பி, எந்த ஒரு தாய்க்குத் தன் சொந்த வீட்டிலேயே 2 வாய் சோறு கூட கிடைக்கவில்லையோ அவள் இனி எந்த ஒரு நம்பிக்கையிலோ அல்லது பேராசையிலோ விழக்கூடாது. நான் இப்போது ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன். எங்கு மரியாதையும் பாசமும் இருக்குமோ அங்கே பேராசையும் அவமானமும் இருக்கும் இடத்தில் அல்ல என்றார். வழக்கறிஞர் ஆமோதித்து தலையசைத்து, சரியம்மா, நானும் அனைத்து சட்டப்பூர்வ ஆவணங்களையும் தயார் செய்யச் சொல்கிறேன். செய்தித்தாள விளம்பரம் கொடுக்கும் வேலையையும் முடித்துவிடுகிறேன் என்றார். வழக்கறிஞர் எல்லா ஆவணங்களையும் தயார் செய்துவிட்டு, சாவித்திரி அம்மா, இப்போது நீங்கள் இந்த ஆவணங்கள் அனைத்திலும் கையெழுத்திட வேண்டும். இதன் பிறகு இது சட்டப்பூர்வமாக முற்றிலும் உறுதியான ஆவணமாக மாறிவிடும். இதன் பிறகு உங்கள் மகன்களுக்கு உங்கள் சொத்தில் எந்த உரிமையும் இருக்காது என்றார். சாவித்திரி அம்மாள் அந்த ஆவணங்களை ஒருமுறை உற்று பார்த்தார். பல ஆண்டுகால துயரம், அவமானம் மற்றும் தனிமையின் வலி அவருடைய கண்களில் நிழலாடியது. ஆனால் இந்த முறை அவருடைய கை நடுங்கவில்லை. அவர் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அந்த ஆவணங்கள் அனைத்திலும் தன் கையெழுத்தை போட்டார். சஞ்சயும் ஆஷாவும் இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். வழக்கறிஞர் ஆவணங்களை பத்திரப்படுத்திக் கொண்டே, நீங்கள் முற்றிலும் கவலைப்படாமல் இருங்கள் அம்மா. நாளை காலைக்குள் இந்தச் செய்தி நாளிதழில் அச்சாகிவிடும். சட்டப்பூர்வமாகவும் உங்கள் மகன்களுக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இருக்காது என்றார். வழக்கறிஞரின் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்ததும் அவர் இனி தன் மகன்களின் தயவில் வாழாமல் தன் கணவரின் பணத்தின் பலத்திலேயே வாழ்வது என்று முடிவு செய்தார். அவருடைய முதல் முடிவு தன் மகன்களுக்கு அவர்களின் தகுதியை, நிலைமையை காட்டுவதாக இருந்தது. மறுநாள் காலை சாவித்திரி அம்மாவின் கையில் ஒரு செய்தித்தாள் இருந்தது. அதன் ஒரு மூலை சற்றே மடிக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்களில் இன்று எந்த துக்கமும் இல்லை, எந்தச் சோகமும் இல்லை. ஒரு உறுதியான முடிவு மட்டுமே இருந்தது. அவர் சஞ்சயுடன் தன் சொந்த வீட்டிற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு கதவை பலமாக தட்டினார். கதவு திறந்தபோது முன்னால் காஜலும் விபாவும் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் சாவித்திரி அம்மாவை கண்டவுடனேயே, அட, நீங்கள் வந்துவிட்டீர்களா
கடைசியில் 2 நாட்களாக எங்கே இருந்தீர்கள் நீங்கள் என்றனர். பின்னாலிருந்து அவருடைய மகன்களும் உடனே வந்துவிட்டனர். அவர்களும் ஆச்சரியமடைந்தனர். தீரஜ், அம்மா, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இப்படி யாராவது வீட்டில் நீங்கள் போய் தங்கத் தொடங்கிவிடுகிறீர்களே என்றான். சாவித்திரி அம்மாவின் முகத்தில் இதைக் கேட்டதும் ஒரு லேசான புன்னகை வந்தது. அவர் மெதுவாக அந்த செய்தித்தாளை அவர்களை நோக்கி நீட்டினார். முந்தைய பகுதிகளைப் போலவே இதிலும் ஒரு வார்த்தை கூட குறையாமல் அதே நீளத்திலும் உணர்ச்சியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மேலும் கராரான குரலில் கூறினார், முதலில் இதைப்படி. மகன் செய்தித்தாளை பிடித்து அதை வாசிக்கத் தொடங்கியவுடனே அவனது முகத்தின் நிறமே மாறி வெளுத்துப் போனது. சாவித்ரி தேவியாகிய நான் என்னுடைய 2 மகன்கள் மற்றும் 2 மருமகள்களுடனான அனைத்து விதமான உறவுகளையும் துண்டித்துக் கொள்கிறேன். என்னுடைய முழு சொத்தும் மற்றும் என் வீடும் இனி என் பெயரில் மட்டுமே இருக்கும். மேலும் சட்டப்பூர்வமாக நான் இறப்பிற்குப் பிறகும் கூட அவர்களுக்கு இதில் எந்தவொரு அதிகாரமும் பங்கோ கிடைக்காது என்று முடிவு செய்துள்ளேன். எந்த மனிதர்களால் என்னை அவர்களின் வீட்டில் வைத்திருக்க முடியவில்லையோ அவர்கள் என்னுடைய சொத்திற்கும் தகுதியானவர்கள் ஆக முடியாது. இதைக் கண்டதும் மகன்கள் மற்றும் மருமகள்களின் நனவு புத்தி முற்றிலும் திகைத்துப் போனது. வீட்டில் திடீரென மரண அமைதி போன்ற ஒரு நிசப்தம் நிலவியது. தீரஜ் நடுங்கும் குரலில், அம்மா, இதெல்லாம் என்ன என்றான். அதற்கு சாவித்திரி அம்மாள் கோபத்துடன், என்னை அம்மா என்று கூப்பிடாதே என்றார். நான் அழுது கொண்டே துடித்துக் கொண்டிருந்தபோது நீ ஒருமுறை கூட எனக்கு ஆதரவாக நிற்கவில்லை. அப்போது இந்த மருமகள்கள் என்னை ஒவ்வொரு நாளும் அவமதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் உங்கள் பார்வையை திருப்பிக் கொண்டீர்கள். இப்போது நானும் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுகிறேன். இதைக் கேட்டு 2 சகோதரர்களும் கெஞ்சிக்கொண்டே, அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களுக்கு இப்படிச் செய்து விடாதீர்கள் என்றார்கள். அப்போது காஜல் கோபத்துடன் கத்தி, யாரும் வெளியேறப் போவதில்லை, இந்த வீடு எங்களுடையதும் கூடத்தான் என்றாள். உடனே சாவித்திரி அம்மாள் காஜலின் முகத்தில் ஒரு பலத்த அறையை அடிவிட்டார். மேலும் உரத்த குரலில் கூறினார், இந்த வீடு வெறும் என்னுடைய பெயரில் மட்டுமே இருக்கிறது. இனிமேல் இந்த வீட்டில் உங்களுக்கு எந்தவொரு இடமும் இல்லை என்று நான் முடிவு செய்துவிட்டேன். இதைக் கேட்டதும் 2 மகன்களுக்கும் வியர்த்து கொட்டியது. நிகில் திக்குமுக்காடி, அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள் என்றான். ஆனால் இப்போது சாவித்திரி அம்மாள் எதையும் கேட்பதற்கு தயாராக இருக்கவில்லை. அவர் கோபத்துடன் கத்திக் கூறினார், என்னுடைய முடிவு மாறாதது. என் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். மீண்டும் ஒருபோதும் இந்த வாசற்படியில் உங்களது அழுக்கு காலடிகளை எடுத்து வைக்காதீர்கள். 2 மகன்களும் மருமகள்களும் தங்களது சாமான்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டனர். சாவித்திரி அம்மாள் வீடு முழுவதும் தனியாக இருந்தார். அவர் தன் வீட்டை ஒரு முதியோர் இல்லமாக விருத்த ஆசிரமம் மாற்றினார். இதன் மூலம் ஒவ்வொரு முதிய மனிதருக்கும் வயிறார உணவும் மரியாதையும் கிடைக்கப் பெற்றது. இந்த முதியோர் இல்லத்தை நடத்துவதில் சஞ்சயும் ஆஷாவும் அவருக்கு முழுமையாக ஆதரவளித்தனர். மறுபுறம் அவருடைய மகன்களும் மருமகள்களும் நாலாபுறமும் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக இன்று அவர்களுக்கு தங்களின் வினைகளுக்கான கர்மாவின் பலன் கிடைத்துவிட்டது. எனவே நண்பர்களே, நம்முடைய இன்றைய கதை நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், ஒரு மனிதன் ஒருபோதும் தன் பெற்றோரின் சூழ்நிலைகளையும் அன்பையும் பலவீனமாக கருதக்கூடாது. ஏனென்றால் மரியாதை அழியும்போது உறவுகளும் உடைந்து விடுகின்றன. பின்னர் பశ్చాத்தாபம், மனவருத்தம், மன்னிப்பு தவிர வேறு எதுவும் மிஞ்சுவதில்லை. எனவே நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து நம்முடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் தயவுசெய்து கருத்துப் பெட்டியில் கமெண்ட் தெரிவிக்கவும். இந்தக் காணொளியை வீடியோவை லைக் செய்யவும், முடிந்தவரை அதிகமாக பகிர்ந்து ஷேர் கொண்டு ஆதரவளிக்கவும், ஹைப் கொடுக்கவும். அத்துடன் இந்த அலைவரிசையை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என்னுடைய உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் வழங்கி உங்களது அன்பையும் ஆதரவையும் நிச்சயம் வெளிப்படுத்துங்கள். இதனால் நான் உங்களுக்காக இதுபோன்ற அற்புதமான கதைகளை கொண்டு வர முடியும். இக்கதை வெறும் பொழுதுபோக்கு மற்றும் சமூக விழிப்புணர்வு செய்தியை வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. கதையின் அனைத்து கதாபாத்திரங்கள், சம்பவங்கள் மற்றும் இடங்கள் கற்பனையானவை. இதன் நோக்கம் எந்தவொரு தனிநபர், குடும்பம் அல்லது சமூகத்தின் உணர்வுகளையும் புண்படுத்துவது அல்ல. கதையில் காட்டப்பட்டுள்ள கருத்துக்களும் சூழ்நிலைகளும் வெறும் விழிப்புணர்வு மற்றும் படிப்பினையை வழங்குவதற்காக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. நன்றி. अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसे ही स्टोरी आपको सिर्फ मेरे चैनल पर ही दिखने को मिलेगी। अगर आपको स्टोरी पसंद आती है तो चैनल को सब्सक्राइब कर दें, ताकि ऐसे ही स्टोरी आपको मेरे चैनल पर मिलती रहे। तो मिलते हैं एक नेक्स्ट स्टोरी में, तब तक के लिए धन्यवाद। जय हिंद, जय भारत।